ஐயனாருக்கும் ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஐயப்பன் சுவாமிக்கும் ஐயனாருக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஐயனார் வழிபாடு என்பது ஆதிகாலம் தொட்டு தமிழர்களுடைய சங்ககாலம் தொட்டு கிராமத்து வழிபாடாக, நாட்டார் வழிபாடாக, நடுகள் வழிபாடாக பின்பற்றப்படுகின்ற ஒரு வழிபாடுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஐயனாருங்கிறவர் நீர்நிலைகளையும் வயல்களையும் கிராமத்தையும் ஊர் எல்லையும் காக்கக்கூடிய எல்லை தெய்வமாக இந்த ஐயனார் வழிபடப்பட்டு வருகின்றார் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஐயனார் வேட்டைக்கு போவார். வேட்டைக்கு போகும்போது தங்களுடைய பரிவாரங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போவார். கருப்பு சாமி, முனியாண்டி சாமி போன்ற சாமிகளெல்லாம், இந்த எல்லை தெய்வங்களெல்லாம் கூட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு தலைமைப்பாடுடைய காவல் தெய்வமாக இந்த ஐயனாரை பார்க்குறோம். ஐயன் என்ற சொல் பார்த்திங்கன்னா அரசன், தலைவன், போற்றுதலுக்குரியவன் என்ற பொருளை குறிக்கும். அதில் அர் என்பது ஆண்களுக்கு மரியாதை விகுதியாக சொல்வது அர் என்ற சொல். அப்போ ஐயனார் என்பது தலைவன், அரசன், போற்றுதலுக்குரிய ஒரு ஆண்மகன், வீரன் என்பதை குறிப்பதை தான் ஐயனார் என்று வைத்திருக்கின்றார்கள். இந்த ஐயனார் பார்த்திங்கன்னா சில வேளையில் தவக்கோலத்தில் இருக்கிறது போல் இருப்பார். வெள்ளை யானை மேலே இருப்பார். அரபு குதிரை மீது இருக்கிறதாக ஐயனார் சிலை அமைக்கப்பட்டிருக்கும். அவர் சில வேளையில் யோக நிலையில் இருப்பார், தவ நிலையில் இருப்பார். சில வேளையில் அவர் 2 பெண்களோடு இருப்பார். இந்த பெண்களை பூர்ணா, புஷ்கலா என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்போது இந்த தமிழர்களுடைய பழங்காலத்து வழிபாட்டில் இந்த ஆஸ்வீகம் என்கின்ற ஒரு சமயம் இருந்திருக்கின்றது. இந்த ஆஸ்வீகத்தினுடைய குருமாராக சொல்லப்படுகின்றவரை சாத்தன் அல்லது சாஸ்தா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆய்வறிஞர் நெடுஞ்செழியன் அதை பற்றி சொல்கின்றார். இப்போ தமிழர்களுடைய மரபு வழிபாட்டில் இந்த நடுகள் வழிபாடு என்று ஒன்று இருந்திருக்கின்றது. அது தவிர இந்த ஆஸ்வீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமயம் இருந்திருக்கின்றது. இந்த ஆஸ்வீக சமயப்படி வருகின்ற இந்த ஐயனார் தவக்கோலத்தில் இருப்பார். அவர் வெள்ளை யானையின் மீது இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அடுத்து நடுகள் வழிபாட்டில் சொல்லப்படுகின்ற ஐயனார் இந்த பூர்ணா, புஷ்கலா என்கின்ற 2 பெண்களோட அரபு குதிரையின் மேலே இருக்கிறது போன்ற சாட்டையோடு இருக்கிறதாக சொல்லப்படுவதும் இருக்கின்றது. அப்போ அந்த ஐயனார் வழிபாடுங்கிறது ஆஸ்வீக வழிபாட்டு அடிப்படையிலும், அடுத்து இந்த மரபு வழிபாட்டில் நடுகள் வழிபாட்டு வழிபாட்டிலும் வழிபட்டு வரப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது இரண்டுமே ஊர் மக்களை காக்கக்கூடிய நல்லவர்களாக, மரியாதைக்குரியாக, போற்றுதலுக்குரியவர்களாக சொல்லப்படுகின்றது. ஒன்று இந்த ஆஸ்வீக வடிவத்திலே சொல்லப்படுகின்ற ஐயனாரை சைவமாக அவருக்கு படையல் போன்றவற்றெல்லாம் செய்வது. மற்றது இந்த நடுகள் வழிபாட்டில் சொல்லப்படுகின்ற முறையில் அவருக்கு அசைவ உணவெல்லாம் படைத்து வழிபடுகின்ற முறையும் இருக்கின்றது. குறிப்பாக அது நீர்நிலை, வயல், ஊர் எல்லை போன்றவற்றை காக்கின்ற காவல் தெய்வமாக வழிபடப்பட்டு வருகின்றது அப்படின்னு நமக்கு ஆய்வறிஞர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஐயனார் வழிபாடை பற்றி நமக்கு கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் கூட இருக்கின்றன. இப்போ கிபி 3ஆம் நூற்றாண்டில் ஐயனார் வழிபாட்டினுடைய தொன்மையை தொல்லியல் சான்று, அதாவது தமிழகத்தின் ஆற்காடு மற்றும் தருமபுரி மாவட்ட பகுதிகளில் இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் என்று சொல்லக்கூடிய நடுகள் வழிபாட்டில் இந்த ஐயனாரை பற்றிய செய்தி உண்டு என்று குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் கூட அந்த நடுகற்களில் ஐயனப்பன் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சாத்தன் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஐயனார் பார்த்திங்கன்னா வேட்டையாடும் குலத்தலைவர்கள் அல்லது ஊரை காக்க உயிர் நீத்த மாவீரர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த ஐயனாருக்கு நடுகள் வழிபாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்ற செய்தி இருக்கின்றது. சங்க இலக்கியங்கள், பிங்களந்தை நிகண்டு, இன்னும்
சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் இந்த சாத்தன் வழிபாடு அல்லது ஐயனார் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கின்றது. மதுரையிலும் பூம்புகாரிலும் சாத்தன் அல்லது ஐயனார் கோயில் இருந்ததை பற்றி சிலப்பதிகாரம் குறிப்பிடுவதையெல்லாம் நம்முடைய ஆய்வறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதில் புறஞ்சேரி இருத்த காதையில் பாசண்ட சாத்தன், அதாவது மக்களின் துயரை துடைக்கும் சாத்தன் என்கின்ற கோயில் இருந்ததாக சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தவிர பெரிய புராணத்தில் 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் பெருமான் இந்த ஐயனாரை பற்றி சொல்கின்றார். கைலாயத்தில் சுந்தரர் பாடிய பாடலை வருண கடவுள் மூலமாக இந்த பூமியில் சாத்தனாருக்கு அந்த பாடல்களை அருளி உலகத்திற்கு கிடைக்க செய்யுமாறு செய்தார் என்கின்ற செய்தி பெரிய புராணத்திலே இருக்கின்றது. இப்படி நாட்டார் வழிபாடாக இருந்த ஐயனார் வழிபாடு காலப்போக்கில் ஐயப்பன் வழிபாடாக மாறியது என்று சொல்கின்றார்கள். அதாவது வைதிக சமயத்தினுடைய வருகைக்கு பிறகு குறிப்பாக சிவபுராணத்தில் மகா சிவபுராணத்தில் தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கடைந்த போது சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து ஹரிஹரபுத்திரன் என்கின்ற ஒரு கடவுள் தோன்றினார். அந்த கடவுள்தான் ஐயப்பன் என்று சொல்லப்படுகின்றார் என்று இன்றைக்கு ஐயப்ப அன்பர்களுக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியும். அப்போது இந்த ஐயனார் வழிபாடு குறிப்பாக கேரளத்தில் இருந்த ஐயனார் வழிபாடு, அங்கிருந்த ஐயனார் ஐயப்பனாக இந்த வைதீக சமய அடிப்படையில் கொண்டு வந்து மாற்றம் செய்யப்பட்டார் என்கின்ற செய்தியை ஆய்வு அறிஞர்கள் சொல்கின்றார்கள். ஆய்வு அறிஞர்கள் கேரளத்தில் இருந்த ஐயனார் தான், காவல் தெய்வமாக இருந்த ஐயனார் தான் பிறகு வைதீக சமய வருகைக்கு பிறகு ஐயப்பனாக மாறினார் என்கின்ற செய்தி சொல்கிறாங்க. அப்போது இந்த ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு தெரியும், சைவமும் வைணவமும் இணைந்த ஒரு வழிபாடாக ஐயப்பன் வழிபாடை சொல்கிறோம். அதனால தான் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து அவர்களுடைய ஆற்றலில் தோன்றிய ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன் என்று ஐயப்பனை குறிப்பிடுகின்றோம். அப்போது இந்த ஐயனாராக இருந்த ஐயப்பன், அதாவது நாட்டுப்புற வழிபாடாக இருந்த ஐயனார் வழிபாடு சைவமும் வைணவும் கலந்த ஒரு வழிபாடு என்று 3 நிலை கூடிய ஒரு வழிபாடாக, மரபியல் வழிபாடு, சைவம், வைணவம் இவையெல்லாம் கலந்த ஒரு வழிபாடாக ஐயப்பன் வழிபாடு உண்டாகி இன்றைக்கு உலகளாவிய நிலையில் ஐயப்பன் வழிபாடை மிகச் சிறப்பாக ஐயப்பன் அன்பர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஐயப்பன் ஐயனாரிலிருந்து வந்தார் என்கின்ற செய்தியை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் அது நமக்கு வழிபாட்டிற்கு பெரும் துணையாக இருக்கும். ஐயனார் தான் ஐயப்பனாக மாறினார் என்கின்ற செய்தியை, வரலாற்றை நாம் படித்து புரிந்து கொண்டால் நாம் வழிபடுகின்ற இந்த கடவுளுடைய வரலாறு என்ன, பின்னணி என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதனால தான் இன்றும் தமிழ்நாட்டில் ஐயனார் வழிபாடும் இருக்கின்றது, கேரளா போன்ற இடங்களில் ஐயப்பன் சுவாமி வழிபாடும் இருக்கின்றது. இப்போ அதனால தான் அந்த ஐயப்பன் இன்னமும் தவக்கோலத்தில் காட்டில் இருப்பதாக இந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் அந்த பெருமானை மிகவும் பல சவால்களை எதிர்கொண்டு மிக அன்போடு போய் அந்த ஐயப்பனை வழிபட்டு வருவதை பார்க்கின்றோம். எது எப்படி இருப்பினும் இந்த வழிபாட்டினுடைய பின்னணிகளை, வரலாறுகளை தெரிந்து கொண்டு வழிபாடு செய்கின்ற போது இன்னும் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் தெளிவுடன் நம்முடைய சமய உண்மைகளை புரிந்து கொண்டு வழிபடலாம் என்கின்ற கருத்தினை சிந்தித்து நலம் பெறுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.